உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. ஜூலை 13ஆம் தேதி நடக்குது. இந்த சனி பகவானுடைய வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி வருவதுதான் சனி பகவானின் வக்ரம். ஒரு கிரகம் பின்னோக்கி வருவதுதான். அப்ப இந்த சனி பகவான் ஆப்பட்டது மேன ராசியிலிருந்து பின்னோக்கி கும்பராசிக்கு வர்றாங்க. பொதுவாகவே இந்த வக்ர காலகட்டங்களில் தான் சனி பகவானுடைய பவர் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப அந்த சமயத்துல தான் அந்த சனி பகவானுடைய வக்ரத்துக்கு அதிகமான பலன் கிடைக்கும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வக்ரம், அப்ப அவர் என்ன வக்ரத்துல இப்படி நடந்துக்கிறாரு, இப்படி செயல்படுறாரு அப்படி கேட்கிறோம் இல்லையா? அது மாதிரிதான் ஒரு இயல்புக்கு மாறான பலன்களை கொடுப்பது இந்த வக்ர காலத்துல. அப்ப அந்த சனி பகவானுடைய வக்ரம் எப்ப நடக்குது அப்படின்னா ஜூலை மாதம் 13ஆம் தேதி மேனத்திலிருந்து இந்த வக்ரம் ஆரம்பிச்சு நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் இந்த வக்ரம் இருக்கும். மேனம் டு கும்பத்துக்கும் அந்த சனி பகவான் வந்துடுவார். அப்போ 130 நாட்கள் சனி பகவானுடைய வக்ர காலங்கள். அப்ப இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு உதாரணத்துக்கு கடகராசியிலிருந்து 2ஆம் இடத்துல இந்த சனி இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தொழிலை கொடுக்கணும், காசு பணத்தை கொடுக்கணும், நல்ல செல்வத்தை கொடுக்கணும். ஆனா அந்த சனி பகவான் வக்ர கதியில் இருக்கிறாரு. அப்ப வக்ர கதியில் இருக்கும்போது நெகட்டிவான பலன்கள் தான் கொடுப்பார். அப்போ வந்து பணம் வரக்கூடிய வழிகள் தடைபடும், பணம் நம்மளுக்கு வர வேண்டியது ஸ்ட்ரக் ஆகும், நம்ம பிஸ்னஸ் நம்முடைய வியாபாரம் இதெல்லாமே முடங்கி போகும். இதற்கு காரணம் என்ன? சனி பகவானின் வக்ரம். இதே வந்து ஒரு சிம்ம ராசிக்கு இப்போ வந்து அஷ்டம சனி, ஏன் 7.5 சனி, இல்லை கண்டக சனி, இல்லை அர்த்தாசிரம சனின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வக்ரமாறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வக்ர காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரிதான். அப்போ வந்து பாசிட்டிவான பலன்களை அந்த சிம்ம ராசிக்கு சனி பகவான் கொடுப்பார். ஏன்னா அந்த சனி பகவான் வக்ரமாயிருவாரு. அப்போ ஒரு வக்ர காலத்துல தான் ஒரு கிரகத்தினுடைய பலன்கள் அதிகமாகும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. இப்ப சிம்ம ராசிக்கு அந்த வக்ர காலகட்டங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். இது உதாரணம். இப்ப வந்து இது மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு தான் இந்த பலன் சொல்ல போறோம். மிதுன ராசிக்கு வந்து அந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு வர்றார். 9ஆம் இடத்துக்கு பாக்யஸ்தானத்துக்கு அந்த சனி பகவான் வக்ர கதியில வர்றார். 8, 9 கூடிய கிரகம் சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு அந்த சனி பகவான் வர்றார். அப்ப அந்த மிதுன ராசிங்கிறது புதனுடைய அணிகிரகம். நல்ல அறிவாளிகள், அறிவில் சிறந்தவர்கள், நல்ல ஐடியா, நல்ல திறமை, அவங்க பேசுறத அடுத்தவங்க கேட்கணும், அந்த அளவுக்கு ஒரு ஜென்டில்மேன், நல்ல உயர் பதவியில் இருக்கிறாங்க, நல்ல பிசினஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ அந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு வர்றாங்க, பாக்யஸ்தானத்துக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மிதுன ராசிக்காரங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து ஓரளவுக்கு முன்னேறி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த பீரியட்ல இந்த 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் அந்த சனி பகவான் வக்ரம் அடைவதால் கண்டிப்பாக உங்களுடைய பாக்கியங்கள், பாக்கியஸ்தானத்துக்கு தான் அந்த சனி பகவான் வர்றார். உங்களுடைய பாக்கியங்கள்,
அப்படின்னா உங்களுடைய மனசு கெடும், மனசுக்கு குழப்பங்கள் வரும். நீங்க யாருக்காவது நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க நல்லதுன்னு எடுத்துக்க மாட்டாங்க, கெட்டதாக தான் எடுத்துக்குவாங்க. நீங்க யாருக்கு உதவி செஞ்சிருந்தாலும் உபகாரம் பண்ணியிருந்தாலும் அவங்க சைட்லேருந்து நீங்க எதிர்பார்த்த அந்த விசுவாசமோ அந்த நன்றியோ திரும்ப கிடைக்காது. இப்ப நம்ம இவ்வளவு உதவி செஞ்சோம், இவ்வளவு நல்லது செஞ்சோம், நம்மளுக்கு ஏதாவது அவங்க நன்றியா சொல்றாங்களா? அந்த விசுவாசத்தை நினைச்சு பார்க்கறாங்களா? எதுவுமே நடக்காது. அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள்னால, உங்களுடைய அப்பானால, உங்களுடைய தாத்தானால வரக்கூடிய பலன்கள் எதுவாக இருந்தாலும் யாரோ ஒருத்தர் மூலியமாக உங்களுக்கு நடக்க வேண்டியது தடைபடும். உங்க அப்பா மூலியமாகவே உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்க வேண்டியது இருக்குது, இல்லை ஒரு பணம் வர வேண்டியது இருக்குது, இல்லை சொத்து வர வேண்டியது இருக்குது. இது பாத்தீங்கன்னா அடுத்தவங்க மூலியமாக அது கண்டிப்பாக தடுங்கல் படும். அதுக்கோசரம் நீங்க கோவப்பட்டு நீங்க வருத்தப்பட்டு அப்பாவோட சண்டைக்கு போயோ இல்லை அவங்களோட சண்டைக்கு போயோ எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப இந்த பீரியட்ல சண்டைக்கு போறதுனால உங்களுக்கு தான் வம்பு வழக்கு, கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை, ஜெயில் பிரச்சனை இது மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ அவங்களுக்கு இல்லை. அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல நம்ம எதையுமே கண்டும் காணாமல் இருப்பது நல்ல விஷயம். கெட்டதுன்னு தெரிஞ்சா கூட நாம் இந்த டயத்துல பொறுமை காத்துக் கொள்வது ரொம்ப நல்ல விஷயம். இந்த டயத்துல பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி அநியாயம் நடந்தாலும் இப்ப தட்டி கேட்டா நீங்க தான் மாட்டிக்குவீங்க. உங்களுக்கே அந்த அநியாயம் நடந்தாலும் ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டீங்க. அப்ப அந்த அளவுக்கு இந்த சமயத்துல பொறுமை காத்து கொள்வது, பொறுமையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மிதுன ராசிக்காரங்களே, இந்த 130 நாட்களுக்கும் நீங்கள் ஏதாவது தியானம் பண்ணுங்க, ஏதாவது யோகா கிளாஸுக்கு போங்க. அப்படி போகிறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதை விட்டுட்டு நான் பேசுறது தான் கரெக்டு, நான் சொல்றது தான் கரெக்டு, நான் சொல்ற பிரகாரம் நடந்துக்கோங்க அப்படின்னு யாருக்கு நீங்க அட்வைஸ் பண்ணினாலும், அட்வைஸ் பண்ணி அதை செஞ்சு ஆகணுங்கிறது நீங்க நின்னாலும் அதனால பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது நல்லா உணர்ந்துக்கோங்க. நான் சொல்றது கேளுங்க. இந்த பீரியட்ல விட்டு கொடுங்க, அமைதியா இருங்க, இருக்கிற இடம் தெரியாமல் இருங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்க தப்பிக்கலாம். உங்களுக்கு குரு சாதகமா இருக்கிறாரு, தப்பு இல்லை. 5ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அந்த குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அந்த 9ஆம் இடத்துல தான் சனியும் வர்றாரு, வக்கர கதியில் வர்றாரு. அந்த வக்கர கதியில் வரக்கூடிய சனி பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையில பார்க்கும்போது அந்த சனியுடைய ஆட்டம் கொஞ்சம் குறையும். நீங்களும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நான் சொல்றதை கேட்டு நடந்துக்கோங்க. இந்த பீரியட்ல நீங்க வெளிநாடு போகலாம், வெளிநாட்டுல பிசினஸ் சம்பந்தப்பட்டது செய்யலாம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஏதாவது வேலை கிடைச்சாலும் நீங்க செஞ்சுக்கலாம். வெளிநாட்டுல வாழ்றவங்க எத்தனையோ கண்ட்ரியில வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த சமயத்துல கொஞ்சம் நிதானம். அதே சமயத்துல பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லல, குரு உங்களை காப்பாத்திடுவாரு. ஆனால் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிறீங்க, லைக் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகள். இது போக உங்களுடைய ஜாதகத்தையுமே எங்கிட்ட அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்கிறீங்க, நான் அதையும் பார்த்து சொல்றேன். அது போக உங்களுடைய லக்னம், உங்களுடைய ராசி, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள்
இதனுடைய பலன்கள் இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.